கறியும் சோறும் சாப்பிட்டுட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்னோடய அண்ணனோட ட்ரெஸ்ஸை கீழே இழுத்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ, அது எங்கள் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? பாருங்க, என் தலைவன் ராக்கி என் ஹெல்ப்புக்கு வந்துட்டான். ராக்கி எங்கள் அக்கா மேலே விழ, நான் ராக்கி மேலே விழ, ஒரே கூத்தா போச்சு காய்ஸ். இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் இப்படி பண்ணதுனால அக்கா ஒருவேளை எங்களுக்கு சாப்பாடு கட் பண்ணிடுவாங்களோ. சரி சரண்டர் ஆயிடுவோம். நான் அதனால் உட்காந்து சரண்டர் ஆகி என்னோடய பப்பி ஐஸை அக்கா கிட்ட காமிச்சோடனே அக்கா மயங்கிட்டாங்க. ராக்கியும் அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டான். அதனால அக்கா சமாதானமாகி எங்களுக்கு இது ப்ளே டைம்னு சொல்லிட்டு எங்களை டக் ஆஃப் வார் விளையாட வச்சுட்டாங்க காய்ஸ். என் தலைவன் ராக்கியும் என்னை இழுக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாயை இழுத்துட்டு இருந்தான் காய்ஸ். நானும் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டேன் காய்ஸ். ஏன்னா அவனை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கான், நான் எவ்வளோ குட்டியாக இருக்கேன். என்னையால எப்படி இவன்கிட்ட வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் தோக்காத மாதிரி தோற்றுட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் அக்கா வந்து என்னோட பரம எதிரியான பாபியை என்கிட்ட விளையாட கொடுத்தாங்க காய்ஸ். பாபி என்னைய பார்த்து எப்போவுமே பயப்படுவான். ஆனால் அது ஏன்னா எனக்கு தெரியல. நான் வந்து பாபி கூட ஜாலியாக விளையாடினேன். அவனை ஒரு வழி பண்ணிட்டேன். நான் அவனை அட்டாக் பண்ணதில் அவன் மண்டியிலேருந்து நூடுல்ஸ் மாதிரி நூல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அக்காவுக்கு நான் அவனை பாடுபடுத்தினதை பார்த்து கோவம் வந்துருச்சு. அதனால் பாபியை என்கிட்டேருந்து வாங்கி ராக்கி கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் ராக்கியை பற்றி தெரியுமே, அவனுக்கு இருக்கிறது ஒரு பெரிய மனசு. அவன் தான் ராஜ பரம்பரையாச்சு, அவன் எதுவும் பண்ணல. அதனால் அவன்கிட்ட இருந்து நான் நைஸாக அதை பிடுங்கிட்டேன் கைஸ்.